போர்ட்டபிள் நீ மசாஜர். இது சின்ன சைஸு நீக்கு அந்த காஃப் மசிலுக்கு அதுக்கெலாம் வச்சுக்கிறதுக்காக போர்ட்டபுளாக வந்திருக்குது. இது என்னென்னு பிரித்து காட்டுறேன் உங்களுக்கு. இதை பாருங்கள், அழகாக இருக்குது பேக்கிங். இப்போ ஜிப்பை பிக்கணும். இப்போ பாருங்கள், இதை பிரிச்சுட்டா உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி இருக்குது. என்ன பிராண்டுன்னு இருக்குது பாருங்கள். இதோட ஒரு யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு தான். இது பேட்ரி கிடையாது, சார்ஜ் பண்ணிக்கணும். ப்ளக் பாயிண்டில் சொருகி சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை கம்ப்யூட்டரில் பண்ணிட்டாலும் சரி, எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் பண்ணி இது பெல்ட் மாதிரி இருக்குது. இதில் 2 இருக்குது, வைப்ரேஷன் இருக்குது, ஹீட் இருக்குது. நீங்கள் மைல்டு வைப்ரேஷன் மைல்டு ஹீட்டு தான். அதனால் உங்களுக்கு ரொம்ப வைப்ரேட் ஆகுமோ அப்படின்னு பயப்பட வேணாம். நீக்குங்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒட்டிக்கிச்சு பாருங்கள். இதில் போட்டு சார்ஜ் பண்ணிடணும். சார்ஜ் பண்ணினதுக்கப்புறம் இதில் ப்ரெஸ் பண்ணணும். இது சார்ஜ் இல்லை இன்னும், இப்போ இனிமேல் தான் சார்ஜ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ சார்ஜு ப்ளக்கு சொருகியிருக்கேன் சார்ஜில். இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகுது. இப்போ தான் 0% தான் இருக்குது. இன்னும் இது ஃபுல்லாக சார்ஜ் ஆகலை. இது ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். இப்போ சார்ஜ் ஃபுல்லாக எடுத்து எஃப்யூன்னு வருது பாருங்கள், ஃபுல் சார்ஜ் எடுத்து இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ப்ளக் எடுத்துருங்க. இதுதான் கால் முட்டினா இதில் இந்த மாதிரி வச்சு இப்படி கட்டிடணும். எலாஸ்டிக் போட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போட்டு கட்டிடலாம். இதுதான் நம்ம முட்டின்னு வச்சுக்கோங்க. இப்படி கட்டிட்டு இப்போ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். பண்ணினா இது வருது பாருங்கள் 27. இப்படி இருந்தால் வெறும் இது மட்டும்தான் இருக்கும், ஹீட் மட்டும் வரும். இதே ரெட்டில் இருந்துச்சுன்னா பாருங்கள், இப்போ வைப்ரேஷனும் வரும் முட்டியில். இந்த மாதிரி வைப்ரேஷனும் வரும். இந்த பாருங்கள், வைப்ரேட் ஆகுது நல்ல. இது வந்து எவ்வளோ ஸ்பீடுன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைப்ரேட்டும் ஆகும், இதாகும். ஃபுல்லாக நல்ல நீக்கு மசாஜ் நல்லா இருக்கும், காஃபுக்கும் நீருக்கும். இதுதான் புதுசாக வாங்கியிருக்கிறது. இப்போ வேண்டாட்டா இந்த மாதிரி ஆஃப் பண்ணிக்கலாம். இதுங்க ஆஃப் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது, எல்லாருக்கும் ஆகுமான்னு தெரியாது. இப்போ நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. நான் இதை வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கண்டிஷன் இருக்கும். நீ பெயினுங்கிறது யாருக்கு எப்படின்னு தெரியாது. அதனால் நீங்கள் டாக்டர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் இதை நீங்கள் செய்யணும்.